வீடு வந்துருச்சா? ஏமா மானத்தை வாங்குறாமா அவன்? நான் வாங்கவும் இல்லை விற்கவும் இல்லைம்மா, புழுங்கி தான் வச்சேன். குளிக்கவேமா அவனை? செத்துக்கிட்டு போயிட போறான். தண்ணி கஷ்டத்தெல்லாம் செய்யாதீங்கப்பா. என்னடா ஏத்து ஏத்து பேசிட்டு இருக்க? சின்னவன் பெரியவன் வித்தியாசம் தெரியாம. என்ன அது அநியாயமா இருக்கு. பதில் பேசுனா ஏது பேச அர்த்தமா? ஏய் கிளவி போடா குடிகார பயல. ஆளை இவ்வாறு மகர இவ்வாறு. அது சரி. இறங்கட்டும் இறங்கட்டும், குடிச்ச சனியெல்லாம் இறங்கட்டும். பசிக்குது. மா சொல்லு, காதுல கேக்குது. சோறு போடுமா. குடிக்க காசு இருக்கு, திங்க காசு இல்லையா? அவங்க வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்தா மூத்திரத்தை குடிப்பியா? அதை எவன் குடிப்பான்? மா ஏமா சோத்தை போட்டு தொலைமா. அதான் பெரியவரே சொல்லிட்டார்ல, சோத்தை போடுமா. ஒரு சித்தாள் வேலைக்கு போயாவது உங்களை நான் படிக்க வச்சிருந்திருக்கணும். நீ ஏன் வேலைக்கு போகணுங்கிற? அதான் நான் இருக்கேன். ஆளுங்க சாக சாக காசு எவனுக்கு கிடைக்கும்? அவன் சட்டையை போடாதேன்னு எத்தனை வாட்டி சொல்றது? தீபாவளிக்கு நான் தானே வாங்கி கொடுத்தேன். அதுக்கு இல்லை, சும்மா கரெக்டாக இருக்கான்னு போட்டு பார்த்தேன். துவைக்கிறவளுக்கு தானே தெரியும் கஷ்டம். ரோட்ல கடந்து உருள்றியாமே. காசு கிடைச்சா நேரா வீட்டுக்கு வா, கரண்ட் பில்லு கட்டணும். சாராய கடைக்கு போய் விளக்கு போட்டுறாத. இப்போ என்ன கரண்ட் பில்லு கட்டணும் அவ்வளோதானே? பேச்சை நிப்பாட்டு. காலங்காத்தால கடுப்பேற்றிக்கிட்டு. பழச்சிக்கிடுச்சுங்க. நல்ல தண்ணி தாங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, தெரியாம நடந்துச்சு. வரங்க, மன்னிச்சுக்கோங்க. போஸ்டோட கூடான்னு சொல்றதுக்கு நீ யாரியா? உன் வேலையை மட்டும் பாரு. அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு என்னை கூடையா? எஸ்ஐனா ஸ்டேஷன்ல மட்டும் சம்பளம் வாங்கு. இதே மாச கடைசி நான் வந்துட்டு போ. புரியுதா? சொல்றத மட்டும் செய். எங்கடா போயிருந்த? எத்தனை வாட்டி ஆள் விடுறது? ஒரு நாளைக்கு 4 பேர் வந்து விழுகிறாங்கண்ணே. கரெக்ட் உதயமா பாக்குற? போஸ்ட் யார் விட்டுவா? கோய்க்காதண்ணே, அதான் வந்துட்டோம்ல. சமத்துவபுரத்தில் எத்தனை விட்டுறா தரும்? அது வரும்ண்ணே, ஒரு 1500 ஓட்டு. எல்லாம் நமக்கு விடணும். காசு வாங்கிக்க. அட சும்மா இருக்கண்ணே, அவன் குத்துவாளுக்கு வெள்ளி டம்ளர் வேட்டி சேலம் கொடுத்துட்டு இருக்கான். இதானே புஸ்கோத்து. யாரு அவங்களா? பீல அரிசி பொறுக்கிடா, அடுத்த கைக்கு சுண்ணாம்பு தர மாட்டாங்க. இங்க பாரு, உனக்கு வேணும்னா கேட்டு வாங்கிக்க, சும்மா ரூட்டை கொடுக்காத. யார் ரூட்டை கொடுத்தா? நீ உன் செய்கை நிப்பாட்டு, நான் அங்கிட்டு பேசிக்கிறேன். பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, மூடுற. காசை வாங்கிட்டு போடா, மத்த அப்புறம் பாத்துக்கலாம். சொன்னா நம்ப மாட்டீங்க. தலைக்கு 100 இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு போட்டுற போறாங்க. சும்மா கொடுப்போமாண்ணே, சத்தியம் வாங்கிட்டு தானே கொடுப்போம். நாங்களாம் கை நீட்டி காசு வாங்க மாட்டோம். வாங்கிட்டேன்னு வச்சுக்க, மனசாட்சிக்கு விரோதமெல்லாம் நடந்துக்கிடுவோம். எங்கிட்டு போற? இன்னும் முடிக்காம தான் வந்தியா?
நே போதுண்ணே விடுனே. கா சந்திரன் வந்திருக்கேன். என்ன பாப்பா நீ வர? அம்மா இல்லையா? தெரியாத மாதிரி கேக்குற. அப்படியா? சொல்லவே இல்லையா பாப்பா. அப்போ எனக்கு கறி கஞ்சி உண்டு. பாப்பா நீ எந்திரிச்சு உள்ள போ. வந்தமா சின்னமா போனமான்னு இருக்கணுமாப்பா. அது சரி, அதுக்கே நீ சங்கடப்படுற? எல்லாம் நல்ல விஷயம் தானே பாப்பா. அப்பத்தா கொஞ்சம் சொல்லக்கூடாதா? அப்பத்தே கொஞ்சம் வெத்தலை கொடு. கொஞ்சம் வெத்தலை கொடு அப்பத்தா. சின்ன பிள்ளைய வெத்தலை போட்டா மாடு முட்டும். அது நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது. போடா. யார் காட்டு பாயடா இங்க வந்து வெத்தலை கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? போடா. சந்திரா, என்ன பாப்பா? உனக்கு அண்ணன் இருக்கா? ஆமா இருக்கான்ல. உன்னை மாதிரியே இருக்கு. நாங்க 2 பேரும் ரெட்ட பிள்ளை பாப்பா. அதான். என்ன வேலை செய்யுது? கலெக்டர் வேலை பாக்குறோம். எவன் என்ன வேலை செஞ்சா உனக்கு என்ன பாப்பா? நீயும் வேலையை பார்க்க வேண்டியதானே? அக்கா வாக்கா வாக்கா மெதுவாக்கா. ஆஸ்பத்திரிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். வேலை கொஞ்சம் ஜாஸ்திமா, அதான் ஆஸ்பத்திரிக்கு வர முடியல. வா. பதினெட்டு வருஷம் கழிச்சு நமக்கு ஒரு வாரிசு, அதுவும் உன் தம்பி. அட செத்த சிரிச்சுக்கிட்டு தான் ஆட்டுதா. உள்ள வா. என்னப்பா யோசனை சாமி, பால் சட்டி தூக்க போறியாமல்ல? எப்போ எதாவது செய்யணும்னு அவனுக்கு அறிவு இருக்கணும். நீ நானும் பேசி என்ன போகுது? ஏய் நீ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? நான் எதையாவது உளரோட போத்துக்க எனக்கு கிடைக்கிற 60 கஞ்சிக்கு வேட்டு வச்சு விட்றாதப்பா. அக்காடா அக்கா. நாம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா யாராவது ஒருத்தர் இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். அதுக்கு முதல்ல அவங்கள நமக்கு பிடிக்கணும். இப்ப நான் அமளி. எனக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும். காயத்ரி உனக்கு? எனக்கு எங்க அப்பா பிடிக்கும் சிஸ்டர். மணிமேகலை உனக்கு யாரை பிடிக்கும்? கமல் பிடிக்கும். யூ மீன் ஃபில்ம் ஆக்டர் கமல்ஹாசன்? அழகா இருக்கிறவங்கள எல்லாருக்கும் பிடிக்கும் மணி. நோ சிஸ்டர், நான் அந்த ஆஸ்பெக்ட்ல சொல்லல. அவர் தானே தேவர் மகன் படத்துல எல்லாரையும் படிக்கணும்னு சொன்னாரு. இந்த பதில நான் எதிர்பார்க்கல. அந்த படமும் நான் பார்க்கல. அப்ப பேசாம உன் தம்பிக்கு கமல்னு பேர் வைக்க வேண்டியது தானே? சைலன்ஸ். வாக்காள பெருமக்களே, உங்கள் அன்பு தொண்டன் ஐயா நமச்சிவாயம் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை குருவி சின்னத்தில் அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னடா ஒரு வேலையும் காணோம்? மைக்க கூட. இது வேலைக்காகாது, பேச்ச நிப்பாட்டு. இவனை நம்பி வந்தான் பாரு. ஏகா ஏகா நில்லுக்கா, உன்னையத்தான்க்கா. ஏன்டா அக்காவை கூப்பிடுற? பாரு